ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி.com. இந்த டைமில் பனியும் காற்றும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே சளி, இரும்பல், ஜுரம், அதே விட இப்போ பார்த்திங்கன்னா தொண்டை வலி. இந்த பனியில் தொண்டை வலி ரொம்ப அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம டாக்டர்கிட்ட போகணுன்னு அவசியம் இல்லைங்க. நம்ம வீட்டில் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த ஒரு குழம்பு இருந்தால் போதும், ஒரு 15லேருந்து 20 நாள் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதில் எந்த ஒரு கடை மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டுமே வச்சு ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில் ஒரு அரை ஸ்பூனுக்கு கம்மியாகவே எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு அரை ஸ்பூன் உளுந்து, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி, இது பச்சரிசி புழுங்கரிசி எது வேணால் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை, 3 வரமிளகாய். இப்போ இந்த அளவுகள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 4லேருந்து 5 பேருக்கு நீங்கள் குழம்பு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இந்த அளவில் நீங்கள் செய்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான இன்றைக்கி நான் உப்பு காரம் எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக சொல்லி தரப்போகிறேன். இதை மிதமான தீயில் வச்சு நல்லா வறுத்துக்குங்க. இது பாதி வறுபடும் போது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துருங்க. அவ்வளோ ஒரு நல்லதுங்க. இதில் நம்ம எந்த ஒரு குழம்பு மசாலாவும் சேர்க்கல. அதே மாதிரி இந்த வரமிளகாய் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம மிளகும் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் 1 வரமிளகாய் சேர்த்து கூட செய்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்து ஆற விட்டுடுங்க. நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குங்க. நீங்கள் இந்த குழம்பு ஒரு தடவை செய்து கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. சுட சாதத்தில் நெய்யோடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு அப்பளம் இருந்தாலே போதும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஃபஸ்ட்டு நல்லா விப்பிங்கில் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சி எடுத்து பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்குது. இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து இதை நம்ம ஒரு வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். எல்லா மருத்துவ குணமும் உள்ள ஒரு மருந்துங்க குழம்புங்க இது. இதை மருந்து குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே நம்ம சேர்த்து செய்ய போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துக்கங்க. ரொம்ப பெரிய சைஸில் மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு இதை தண்ணி விட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி இந்த மசாலா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதிலே வடிகட்டி சேர்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த குழம்பு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காதுங்க. நல்லா திக்காக தான் இருக்கணும். அதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் வைக்கும்போதே நல்லா கெட்டியாக வச்சிடாதீங்க. கொஞ்சம் தளர்வாக இருந்து அந்த குழம்பு நல்லா கொதித்து சுண்டி திக்காகணும். அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இந்த பதத்துக்கு கரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க ரெடி பண்ணிக்கலாம். கடையை அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க. இதில் நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது தாங்க இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு, அதே மாதிரி 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஒரு 10லேருந்து 15 வெந்தயம் சேர்த்துக்குங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு கூடயே நம்ம பூண்டு சேர்த்துட்டு ரொம்ப பூண்டை அந்த ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும்லாம் வதக்கிடாதீங்க, டேஸ்ட்டே மாற்றிடும். பூண்டு சேர்த்துட்டு இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு நல்லாவும் இருக்குங்க இது. இப்போ இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ கடைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கடைங்கள்லாம் நம்ம காரக்குழம்போ அல்லது வத்த குழம்போ வாங்கும்போது நல்ல ஒரு ரெட்டிஷ் வரும். அதுக்கான ஒரு ஐடியா தாங்க இது. இதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் ஒரு சிட்டிகை மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி ஒரு 3லேருந்து 4 சிட்டிகை அளவுக்கு மட்டும் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. இது குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். நம்ம இதில் எந்த ஒரு கலரும் சேர்க்கலை, கடவை மசாலா எதுவுமே சேர்க்கல. ஆனால் இந்த குழம்பு பாருங்கள், கொதித்து வரும்போது நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும். பார்க்கவே நல்லா தங்க கலரில் சூப்பராக இருக்கும். அதுக்கு காரணம் அந்த எண்ணெயில் நம்ம மிளகாய்த்தூள் போட்டு வதக்குறோம் பாருங்கள், அதுதான் இந்த குழம்புக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், அந்த எண்ணெய் ஒரு ரெட்டிஷ் கலரில் இருக்குது பாருங்கள். இது குழம்புக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கலர் கொடுக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய பதத்தில் இருக்கும். ஆனால் ரொம்ப காரமும் இருக்காது உங்களுக்கு.
இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் விட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடிடுங்க. இது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதித்து சுண்டி வரட்டும். இந்த குழம்பு வந்து தளர்வாக இருந்தால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இது அப்படியே வீடே மணக்கும். இந்த குழம்பு கொதிக்க கொதிக்க உங்களுக்கு மூக்கடைப்பெலாம் இருந்தால் கூட இந்த வாசனையும் உங்களுக்கு மூக்கடைப்பெலாம் சரியாக போயிடும் பாருங்கள். நீங்கள் ஒரு தடவை இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். நமக்கு சளி பிடிக்கிற மாதிரி இருக்குது, தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்குன்னா இந்த குழம்பு ஒரு தடவை சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள். கடைசியாக இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை எது வேணால் சேர்த்துக்குங்க. குழம்பு பாருங்கள் நல்ல கெட்டியாக சூப்பரான நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்ணாடி பாட்டிலையோ அல்லது சம்பளத்திலையோ போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 15 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. நன்றி, வணக்கம்.